السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير، الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகப்பெரிய கிருபை செய்து இந்த வருடத்தினுடைய ரமலானுடைய கடைசி பகுதியில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்துருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். ரமலானும் முடிய போகுது, குர்ஆனும் முடிய போகுது. ரமலான் போயிடும், குர்ஆன் கூடவே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த வருடங்களில் அல்லாஹ் சந்திக்க வைப்பானாக. அவன் விரும்பிய முறையில் ரமலானை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, இன்று ஓதப்பட்ட சூரா முல்குல ஆரம்பமாக அல்லாஹு தாலா தன்னை பற்றி சொல்லும்போது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்தது எதற்காக? இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உண்டான வாழ்க்கையை அல்லாஹ் எதுக்கு தந்திருக்கிறான்? அந்த நோக்கத்தை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நோக்கம் இருக்குது. ஒவ்வொரு பொருளும் ஒரு நோக்கத்தோடு தயாரிக்கப்படுது. அந்த நோக்கத்தை அந்த பொருள் நிறைவேற்றும் பொழுது தான் அதுக்கான அந்தஸ்து, விலை, மதிப்பு, மரியாதை இருக்கும். அந்த பொருள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றலைன்னு சொன்னால் அந்த மதிப்பு இருக்காது, அதை தூக்கி வீசிடுவோம். சாதாரணமாக பேனா இருக்குது, மனிதன் தயாரிக்கக்கூடிய வஸ்துக்களில் எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி, பேனாவுடைய நோக்கம் அது எழுதணும். மைக் இருக்குது, மைக்கிற நோக்கம் தூரமான இடங்களுக்கும் லேசான முறையில் செய்தியை போய் சேர்க்கணும். வாகனம் இருக்குது, விரைவாக தூரமான இடங்களில் கொண்டு போய் விடணும். இப்படி நம்ம எந்த பொருளை எடுத்தாலும் அந்த நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றும் போது தான் அது உரிய இடத்துல அந்தஸ்தோடு இருக்கும். அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றலை, பேனா எழுதலை, அதை ஜோப்பில் வச்சுருக்க மாட்டோம், தூக்கி வீசிடுவோம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களையும் படைச்சிட்டு நோக்கத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். முழு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த படைப்பினுடைய நோக்கத்தையும் அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவான், ஹலகலக்கும் ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜம்மிஆ. இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது. அத்துன்யா குல்லுஹா ஹுலிகத் லக்கும், இந்த முழு உலகமும் மனிதன் அனுபவிப்பதற்காக தரப்பட்டது தான். மனிதனுக்கு சேவை செய்யத்தான் அந்த உலகத்தை நம்ம படைத்தோம். அதான் மனிதன் அனுபவிச்சிட்ருக்கிறான். அவனுக்காக எல்லா விஷயங்களையும் எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துட்டான். காற்றை வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான். மனிதன் பறக்கிறான், கப்பலில் போகிறான். காற்றை எல்லாம் வசப்படுத்த போய் மனிதனால் காற்றின் மூலமாக பல விஷயங்கள் செய்ய முடியுது. கடலை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான். வாகனங்களை, மிருகங்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான். அதனால தான் வாகனங்களில் ஏறி உட்கார்ந்தவனி சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தா அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழுன்னு சொல்லி அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன்று சொல்லி அல்லாஹ் புகழ சொல்கிறான்ல. நிற்க சொன்னால் நிற்குது, வேகமாக போண்டால் போகுது. அந்த வேகத்திலையும் அளவு வச்சுருக்கிறோம். எங்கே திருப்பணும்னு சொன்னால் திரும்புது. திரும்பலண்டா என்னாகும்? வேகமாக போய் திருப்புறோம், திரும்பலை வண்டி என்னாகும்? நிறுத்தணும்னு பிரேக் பிடிக்கிறோம், வண்டி பிரேக் பிடிக்கலை, என்னாகும்? அப்போ அல்லாஹ் தான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறான். உங்களுக்காக நம்ம வசப்படுத்தி கொடுத்துருக்குறோம். மனிதனுடைய திறமை அல்ல இது. இப்போ இது எல்லாம் உனக்காக செய்யப்படுது. அதை நிறைவேற்றலைன்னா தூக்கி வீசிடுறான் மனிதன். அல்ல ரிப்பேர் பண்ணி சரி செய்து அதை வைத்துக்கொள்கிறான். அதே மாதிரி தான் மனிதனை பற்றி அன்தும் ஹுலிக்தும் லில் ஆஹிரா, நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க. மறுமை வாழ்வுக்காக, மறுமைக்கு தயாரிப்பு செய்வதற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க.
அது அல்லாஹ் இப்படி சொன்னால், சூரா தபாரக்கல்லதி, சூரத்துல் முல்க்கு, இது அடிக்கடி ஓதப்பட வேண்டிய சூரா, டெய்லி ஓதப்பட வேண்டிய சூரா இது. இந்த சூறாவினுடைய சிறப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஓதாமல் தூங்க மாட்டாங்கன்னு வருது. கபருடைய வேதனையை நீக்கக்கூடியதில் மிகவும் சிறப்பிற்குரிய சூரா தபாரக்கல்லதி. அப்போ அதில் அல்லாஹ் சொல்கிறான், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த வாழ்க்கையை நாம் தந்தது எதுக்குன்னு சொன்னால், உங்களில் யார் அழகான முறையில், மிக அழகான முறையில் அமல் செய்கிறீங்கன்னு பார்க்க தான். நல்லா அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்க்கையை நடத்துகிறவங்க யார், அதுக்கு தான் பரீட்சை இந்த உலகத்தில். மனோ இச்சையை ரப்பாக்கி வாழக்கூடியவங்க யார், அல்லாஹ்வே தன்னுடைய ரப்பாக ஆக்கி வாழக்கூடியவங்க யார் என்ற பரீட்சை தான் இங்கே நடந்துட்டுருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி விஷயங்களை பல்வேறு வசனங்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்திட்டான். அப்போ அந்த நோக்கத்தை யார் சரியான முறையில் நிறைவேற்றினவங்க இந்த உலகத்துலன்னு பார்த்தா நபிமார்கள். இப்போ நபிமாருடைய சரித்திரமும் இந்த சூறாவில் அங்கங்கே சொல்லப்பட்டுச்சு. எவ்வளோ அழகான முறையில் அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. சூரா ஹாக்காவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூது அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் அந்த நபிமார்கள் விஷயத்தில் அவங்க எவ்வளோ அலட்சியம் செஞ்சதுனால அவங்க எவ்வளோ பெரிய வேதனையை கொடுத்து நாம் அழித்தோம் என்பதாக சூரா ஹாக்காவில் சொல்லி காட்டினான். ஆது கூட்டத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஹூது நபியினுடைய பேச்சை அவங்க கேட்கல. ஒரு கட்டம் வந்துச்சு, பொறுமை இழந்தாங்க, அல்லாஹுடைய நாட்டம் வந்துச்சு, அவங்க எச்சரிக்கை செய்யப்பட்டது, அவங்க அதெல்லாம் புறக்கணித்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், தொடர்ச்சியான காற்றை அவங்களுக்கு அல்லாஹ் வீச வச்சான். சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம். 7 இரவு 8 பகலாக தொடர்ச்சியாக வேகமான புயல் காற்றை அனுப்பி அல்லாஹ் அவங்களை அழிச்சேங்கிறான். நம்ம கஜாலில் புயலை பார்த்தவங்க, இப்போ உள்ளவங்க எல்லாம் கஜாலில் பார்த்திக்கிறோம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அந்த புயலை பார்த்தோம். அதனால் வீடு வாசலையெல்லாம் அல்லாஹ் இடித்து போடலை, ஒரு எச்சரிக்கை தான். வேதனைங்கிறது எல்லாரையும் அழித்து மௌத்தாக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லி காட்டினான். அல்லாஹ் நபிமார்களுடைய வாழ்வை புறக்கணித்ததுனால உலகத்தில் வேதனை செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி அல்லாஹ் இந்த உம்மத்தையும் எச்சரிக்கை செய்கிறான். உங்களுக்கும் வேதனை வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யுர்சில அலைக்கும் ஹாசிபா. அல்லாஹு தஆலா உங்களுக்கு புயல் காற்றை அனுப்பி அழிக்க மாட்டான்னு சொல்லி நிம்மதியாக இருக்கிறீங்களா? அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யக்ஸிஃப பிக்குமுல் அர்ல். பூமியில் அல்லாஹ் உங்களை சொருகிற மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? பூகம்பத்தை அனுப்பி அல்ல வேறு வகையில் உங்களை பூமியில் இழுத்துற மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நிம்மதியாக இருக்கிறீங்களா? அல்லாஹ் பற்றிய பயம் இல்லையா என்பதாகவும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையும் செய்கிறான் நமக்கு. முன்னோர்களுடைய சம்பவங்களையும் சொல்லி காட்டி, குறிப்பாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரில் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கியிருந்தான். அந்த சூறாவில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 980 வருஷம் நபியாக இருந்து அந்த மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் பாடுபட்டாங்க. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 40 ஆண் பிள்ளைகள் 40 பெண் பிள்ளைகள் இருந்ததாக ஒரு அறிவிப்பில் வருது. அதில் ரொம்ப நல்லடியார்களாக இருந்தவங்க தான் வத்து, சுவாஇ, யகூசு, யஊக்கு என்பதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி சூறாவில் ஓதப்பட்டது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடிய சமயத்தில் அவங்கெல்லாம் இந்த சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த சிலைகள் எப்படி உருவானது, சிலைகள் எப்படி உலகத்தில் ஏற்பட்டுச்சு? வத்து, சுவாஇ, யகூசுங்கிறெல்லாம் சாலிஹீன்கள், நல்லடியார்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான நல்லவர்களாக இருந்த மக்கள். அவங்க இறந்து போன நேரத்தில் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவ்வளோ எல்லாரும் மனசில் கஷ்டத்தோடு இருக்கிற சமயத்தில் அப்போ அவங்களுக்கு இப்லீஸ் மனித ரூபத்தில் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படுறீங்க, இவங்க போனால் என்ன, நான் ஒரு வழிமுறை சொல்கிறேன், நீங்கள் அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இவங்க போனால் கூட அவங்களோட அடிச்சோடு உங்களுக்கு இருக்கும். அவங்கள பார்த்த மாதிரியே ஒரு விஷயத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி தான் என்ன செய்ய போகிறீங்க, அவங்களுடைய உருவத்தை வரைகிறான். அவங்களுடைய உருவத்தை வரைகிறான். வரைஞ்சி போட்டு இதை காலையில் இதை பார்த்து மரியாதை செய்யுங்க. அவங்களும் நல்லடியார்கள் தான். அவங்கள வணங்குங்கன்னு எடுத்த இருப்பில் சொன்னால் கேட்க மாட்டாங்க. டெய்லி இதை பாருங்கள், உங்களுக்கு மன ஆறுதலாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தானே, யாராவது மொத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் இன்னாருண்டு சொல்லும் போது டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டிடுவோம். பாருங்கள், இவர் தாங்க, இவரா.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிலை வருவதற்கான ஆரம்பம் உருவப்படம் வரைகிறது தான். அதனால் உருவப்படம் வரைகிறத ஹராமாக்குனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உம்மத்துக்கு ஷிர்கினுடைய ஆரம்பமாக எது இருந்துச்சோ அந்த வாசலையே அடைச்சாங்க. சொன்னாங்க, மறுமையில் கடுமையாக வேதனை செய்யப்படுபவர்களில் ஒருவர் தான் அல் முஸவ்விரூன், உருவம் வரையக்கூடியவர்கள், ஓவியக்காரர்கள், உருவத்தை வரைகிறவங்க. பயங்கரமான வேதனை இருக்குது. அல்லாஹ் அந்த அதை எதெல்லாம் வரைஞ்சாங்களோ, இன்றைக்கி நவீன முறையில் வரைகிறதுலாம் இல்லை, எல்லாம் கேட்ச் பண்ணிடுறோம் ஃபோட்டோவில். அதுவும் வரும், செல்ஃபி எடுக்கிறதா இருக்கலாம், அல்லது யாரையும் எடுக்கிறதாக இருக்கலாம். சர்வசாதாரணமாக இன்றைக்கி ஆயிடுச்சு. வரும் மறுமையில். நபி சொன்னாங்க, அந்த உருவங்களை காட்டி உயிரை கொடுன்னு அல்லாஹ் சொல்லுவானா. என்னோட போட்டியெல்லாம் உருவத்தை வரைஞ்சி நானும் இந்த மாதிரிலாம் செய்வேன். நான் தான் இந்த உருவத்தை கொடுக்குறேன், நான் தான் மனிதனை படைக்கிறேன், உயிரும் நான் தான் கொடுத்தேன், இப்போ நீ உயிரை கொடு என்பதாக சொல்லி அவனுக்கு வேதனை செய்யப்படுமா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஹராமாக ஆக்குனாங்க உருவம் வரைகிறத. இன்றைக்கி அது மூலமாக எவ்வளோ சீர்கேடுகள், அதனால் எவ்வளோ பிரச்சனைகளை சமூகத்தில் பார்க்குறோம். அப்போ அதுக்கு பிறகு இப்லீஸ் அடுத்த தலைமுறைகிட்ட சொன்னால், இப்படி ஃபோட்டோவை எவ்வளோ நாளைக்கு பார்த்துட்டு இருப்பீங்க, இதை விட தத்ரூபமாக நான் ஒன்று செஞ்சு தரேன்னு சொல்லி தான் அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்படியே சிலையை வடித்து கொடுத்து இதை வணங்குங்கன்ட்டான். அல்லாஹ்வை மறந்துட்டு இவங்கள எத்தனை சிலைகள் இருக்குதோ அத்தனையும் நல்லடியார்களாக இருந்தவங்க. ஏன் எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைக்கு எதிராக உலகத்தில் பேசுனாங்களோ, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஅபாவை அல்லாஹ் நிர்மாணிக்க வச்சானோ, அவங்களுடைய மறைவுக்கு பிறகும் அந்த சமுதாயம் என்ன செஞ்சிச்சு? பின்னாடி வந்தவங்க அவங்களையே சிலை செஞ்சு உள்ளே வச்சாங்க, உருவத்தை வரைஞ்சி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜோசியம் பார்க்குற மாதிரி காபாக்குள்ள. இப்படி ஷைத்தான் இருக்கிறானே, இந்த உருவப்படம் தான் ஆரம்பமாக இருக்குது வழிகாட்டுக்கு. பெரிய பாவங்களில் மிகப்பெரிய பாவம் அல்லாஹுக்கு இணை வைக்கிறது. இதை எதிர்த்து தான் ஒவ்வொரு நபியும் உலகத்தில் போராடினாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சினாங்க, இன்னி தஅவ்து கௌமி லைலம் வ நஹாரா. எத்தனை வருஷங்க, பல 100 வருஷம் உழைப்பு செஞ்சுட்டு அல்லாட்ட பொறுமையிலேருந்து சொல்கிறாங்க. நம்மளாம் சும்மா 4 தடவை ஒருத்தரை போய் கஷ்டத்தில் பார்த்துட்டு ஒரு 2-3 வாரம் போன பிறகு யாருங்க பேச்சே கேட்குறா, எதுக்குங்க போய்கிட்டுன்றோம். பல 100 வருஷம் உழைப்பு செஞ்சு அல்லாட்ட சொன்னாங்க, அல்லாஹ் இதுக்கு மேலே இவங்க பேசி வேஸ்ட் அல்ல. இவங்க ரொம்ப தர்க்கம் செய்கிறாங்க. அவங்க சொன்னாங்க நபி நூஹ்ட்ட, யா நூஹ் கத் ஜாதல்தனா ஃபஅக்ஸர்த ஜிதாலனா ஃபஅத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன். நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ் வேதனை செய்வான்னு சொல்லி பயங்காட்டிகிட்டே இருக்கிறீங்க, கொண்டு வாங்க பார்க்கலாம். இப்படிலாம் பேச ஆரம்பித்தான். அப்போ அல்லாட்ட துவா செஞ்சாங்க, அல்லாஹ் நான் இரவு பகலாக கூப்பிட்டேன். தஅவ்து லைலி கௌமம் இன்னி தஅவ்து கௌமி லைலம் வ நஹாரா. ராத்திரிலையும் போய் சொன்னேன், காலையிலையும் பக்கத்தில் போய் நான் சந்தித்தேன். அஸ்ரர்து லஹும் இஸ்ராரா. நான் ரகசியமாகவும் சில பேர்கிட்ட போய் பேசினேன், பகிரங்கமாகவும் சொன்னேன். ஆனால் நான் எப்போலாம் போய் பார்த்து உன்னை பற்றி பேச போனாலே, குல்லமா தஅவ்துஹும் லிதக்ஃபிர லஹும், நீ இவங்களை மன்னிக்கணுங்கிறதுக்காக உன்னின் பக்கம் நான் அழைப்பு கொடுக்க போகும்போதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க? துணியால் முகத்தை மூடிக்கொள்கிறாங்கல்ல, காதை பொத்திக்கிறாங்கல்ல. அப்போ அவங்க செஞ்ச தாவத்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எப்படி தாவத்து கொடுத்தா அதையும் அல்லாட்டே சொல்கிறாங்க. அல்லாஹ் உன்னை பற்றி இப்படி சொன்னேன், அல்லாஹ் தான் வானம் பூமியை படைத்தவன், உங்களுக்கு ஆறுகளை ஓட வைக்கிறான், நீங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. மழை இல்லாமல் இருக்கிறீங்க, அல்லாஹ் மழையை தருவான். குடும்பத்தில் பறக்கத்து இல்லாமல் இருக்குது, அல்லாஹ் வாழ்க்கையில் பறக்க செய்வான், செழிப்பாக்குவான். எல்லா வாக்கியங்களையும் சொன்னாங்க. அதில் இஸ்திக்ஃபாரை பற்றி விசேஷமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விஷயம், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அல்லாட்ட உங்கள் பாவங்களுக்கு தௌபா செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க. உலகத்திலே தான் இதுதான் வாய்ப்பு, இங்கே தான் கேட்க முடியும். சக்கராத்து வந்த பிறகு தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் மூடிடுவான். யாருக்கு சக்கராத்து வருதோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுதான் நம்மளுடைய முடிவு. இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். ஒரு மனிதனுடைய முடிவை வச்சு தான் இவன் யாருங்கிறது ரிசல்ட்டு தெரியும். வாழ்க்கையில் பல நல்ல செஞ்சுருப்போம், நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டு இருப்பார், நல்ல எண்ணம் வைக்கணும் அடுத்தவங்க மேலே, தான் விஷயத்தில் பயந்துக்கிட்டே இருக்கணும், முடிவு நல்லதாகணும். நபிமார்கள் பயந்தாங்க ஈமானோட மௌத்தாகணும் சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சீங்கன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்? உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவான். பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கும் சொன்னாங்க, உங்களுக்கு பிள்ளைகள் அல்லாதவன் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்க. யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மிதராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன.
உங்களுக்கு செல்வத்தில் யார் பரக்கத்து இல்லாமல் இருக்கிறாங்களோ அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இஸ்திக்ஃபாருடைய பரக்கத்தில் ஒயஜஅல்லக்கும் ஜன்னாத்தின் ஒயஜஅல்லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்டம் தரவுகளை அல்லாஹ் தருவான் இஸ்திக்ஃபார் செஞ்சீங்கன்னு சொன்னால். ஹதீஸில் வருது, நபிஸா சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நிறைய பாக்கியங்களை முடிவு செஞ்சுருப்பானா, ஆனால் அவனுடைய ஏதோ ஒரு பாவம் இருக்குதே, அவன் அந்த பாக்கியங்களை அடைய விடாமல் தடுத்துருமா. பாவங்கள் தான் என்ன செய்யுதுங்க, பல விஷயங்களுக்கு தடையாக இருக்கிறது காரணம் பாவங்கள் தான். இப்போ நம்ம அல்லாட்ட ஒவ்வொரு பாவத்தையும் சொல்லி தௌபா செய்கிறது என்ன செய்யுங்க, விசேஷமானது. அதை வருத்தப்பட்டு கை சேதப்பட்டு இனிமேல் நான் அந்த பக்கம் போவே மாட்டேன் அல்லாங்கிற அந்த உறுதியான நீயத்தோடு கேட்குறது அசல் விஷயம். தௌபான்னா என்ன, கவலை தான் இருக்கணும். பாவத்தை நினச்சி சந்தோஷப்படக்கூடாது, கவலைப்படணும். இப்போ இப்படியெல்லாம் சொல்லி தான் அந்த உம்மத்து என்ன செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதுங்கிற அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த விசேஷமாக அவங்க பேர்லேயே ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ் அக்பர். சூரா முஸம்மில், சூரா முத்தஸ்ஸிரில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய அமல் என்ன, பகலுடைய அமல் என்ன, அந்த ரெண்டையுமே தெளிவாக சொல்லிட்டான். அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் ஓதப்பட்ட ஆரம்பத்தில் முதலாவது வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் போது, உங்களை படைச்சது உங்களை யார் மிக அழகிய முறையில் அமல் செய்கிறீங்கன்னு பார்க்க தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். ரொம்ப அழகான அமல் எதுங்க, நபிமார்கள் எதை அதிகமாக செஞ்சாங்களோ அதை செய்யும். நிறைய அமல் செய்கிறதுன்னு சொல்லலை, அக்ஸர் அமலான்னு அல்லாஹ் சொல்லலையாம். அஹ்சன அமலா, மிக அழகிய முறையில் வாழ்கிறது யார், எதை செஞ்சாலும் அழகான முறையில் செய்யணும், மார்க்க சொல்லி தந்த முறையில் நல்ல குணத்தோட. அதுவும் ரொம்ப அல்லாஹ் பாராட்டி சொல்ல முக்கியமான தன்மை நல்ல குணம் இருக்கணும். நபிமார்கள்ட்ட எந்த தன்மை இருந்துச்சோ அந்த குணத்தோட மக்கள்கிட்ட பழகி அவங்கள மறுமையின் சிந்தனையோடு அவங்கள்ட்ட பழகணும். இவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும், நேர்வழி கிடைக்கணுங்கிற அந்த உயர்ந்த பண்பாட்டோடு பழகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்லுவா, இன்னக லஅலா குலுகின் அலீம். ஒரு சின்ன ஆயத்தில் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி அல்லாஹ் சொல்லிட்டான். நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீங்க. அல்லாஹ் மார்க்கு போட்டால் எப்படி இருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை விட உயர்ந்தவங்க யாரும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். குணத்தால் சிறந்தவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது யாருங்க சொல்லணும், மனைவிமார்கள் சொல்லணும் மனிதர்களில். அதையும் மார்க்கம் அப்படித்தான் அமைச்சிக்க. நேற்றெல்லாம் பயானை கேட்டுட்டு நிறைய பெண்கள் கவலைப்பட்டிருப்பாங்க. எல்லாமே பொம்பளைங்க தலையில் கட்டிட்டு போயிட்டாங்க, சமூகத்தில் வீழ்ச்சியும் பொம்பளை தானா வளர்ச்சியும் பொம்பளை தான்ட்டாங்க, இந்த ஆம்பளுக்கு ஒரு வேலையும் இல்லையான்னு நினச்சிருப்பாங்க. அதனால் நபிசாஸ் இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் அல்லா இடத்துல சிறந்தவங்களை ஆகணும்னா மனைவிமார்கிட்ட சிறந்தவனாக இருக்கணும். அவங்களுக்கு தீனை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு தான். அவங்க எங்கிட்டு போய் தீனை எடுப்பாங்க, பெண்கள் அழகான முறையில் வாழ்ந்து காட்டினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவன் என்று சொன்னால் அரசன் அல்ல, அடக்கி ஆள்றபவன் அல்ல. மனைவி என்று சொன்னால் அடிமைகளும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சஹாபாக்கள் கேட்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிசாச வீட்டுக்கு வந்துட்டால் என்ன செய்வாங்க, எல்லாம் என்ன நினச்சாங்க, எந்த சிந்தனையோடு போய் கேட்டிருப்பாங்க. அல்லாஹ்வோட நபிசாசலும் மஸ்ஜிதில் இருக்கிறாங்க, தர்பியத் செய்கிறாங்க, ஹதீஸ் சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் வீட்டில் உட்காந்து தொழுதுட்டே இருப்பாங்க, ஓதிட்டே இருப்பாங்க, மனைவிமார்கள்லாம் அடுப்படில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி போய் கேட்டிருப்பாங்க. நபிசாசலம் மஸ்ஜிதில் இமாமாக இருப்பாங்க, மக்கள்கிட்ட என்னங்க வழிகாட்டியாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு கணவராக இருந்தாங்க. எந்த துறைக்கு முன்மாதிரியாக வேணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆசிரியர் என்று சொன்னால் சிறந்த ஆசிரியராகவும் இருந்தாங்க, ஆட்சியாளர்னால் சிறந்த ஆட்சியாளராக வாழ்ந்து காட்டினாங்க, ஒரு தந்தை என்று சொன்னால் சிறந்த தந்தையாக வாழ்ந்து காட்டினாங்க, ஒரு பாட்டனார் என்று சொன்னால் சிறந்த பாட்டனாக வாழ்ந்து காட்டினாங்க. எதுக்கு உதாரணம் வேணும், ஒரு வியாபாரியாக சிறந்த வியாபாரியாக வாழ்ந்து காட்டினாங்க, சிறந்த கணவராக சிறந்த குடும்ப தலைவராக வாழ்ந்து காட்டினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்துட்டால் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதில் பங்களிப்பு கொடுப்பாங்க. நாங்கள் என்ன செய்கிறோமோ நாங்கள் வேலையில் ஈடுபட்டு இருப்போம், எங்களோட சேர்ந்து வேலை செய்வாங்க, வீட்டு வேலை செய்வாங்க, சமையலில் ஒத்துழைப்பு செய்வாங்க, வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, தங்களுடைய ஆடைகளை தாங்களே தச்சிக்கிடுவாங்க, பால் கறக்கிற தேவை வந்தால் பால் கறப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியப்பட்டாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி குணம் எப்படி, நீங்கள் குர்ஆனை ஓதவில்லையான்னு கேட்டாங்க. ஓதி இருக்கிறேன். குர்ஆனாக வாழ்ந்து காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே குர்ஆன் தான். கான ஹுலுகுஹு குர்ஆனா, அவங்களுடைய குணமே குர்ஆனாக இருந்தது.
அதான் நபி சொன்னாங்க, உங்களுடைய ஆக சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் தான். நான் என்னுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு மனைவி இல்லை, எல்லா மனைவிட்டையும் பேர் வாங்குறது. அல்லாஹ் அக்பர். ஊரில் பேர் வாங்கிடலாம், உலகத்தில் பேர் வாங்கிடலாம். இந்த ஆள் எப்படிங்கன்ட்டு நீங்கள் முடிவு செய்ய நான் மனைவிமார்க்க சொல்ல. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த இடத்துல இருந்தாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அமானிதமான பொறுப்பையும் சரியான முறையை நிறைவேற்றினாங்க. சஹாபாக்கு சாட்சி சொன்னாங்க, அத்தைத்தல் அமானா பல்லக்தர் ரிசாலா அத்தைத்தல் அமானா நஸஹ்தல் உம்மா வஜாஹத்த ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. யா ரசூலல்லாஹ், நீங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதத்தை சரியாக நிறைவேற்றினீர்கள், உம்மத்துக்கு நலவை நாடி நல்ல உபதேசங்கள் செய்தீர்கள், அல்லாஹுடைய தீனுக்காக உரிய முறையில் பாடுபட்டீங்க, அல்லாஹுடைய தூதுவ பொறுப்பை எங்கள் மத்தியில் உலகத்தில் எத்தி வச்சிங்க என்பதாக ஹஜ்ஜத்துல் வதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாட்சி சொன்னாங்க. சஹாபா ரசூலை கேட்டாங்க, நான் எப்படி நடந்தேன், நான் என்னுடைய பொறுப்பை நான் நிறைவேற்றினான்னு கேட்கும் போது சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வார்த்தையை சொன்னாங்க, பல்லக்தர் ரிசாலா அத்தைத்தல் அமானா ஒ நஸஹ்தல் உம்மா ஒ ஜாஹத்த ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. 1,00,000 சஹாபாக்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல. விசுவாசம் வானத்தை கையை உயர்த்தி சொன்னாங்க, அல்லாஹ் நீயே சாட்சி, நீயே சாட்சி, நீயே சாட்சி. அந்த ஹஜ்ஜில் தான் நபி சொன்னாங்க, இந்த வருஷத்துக்கு பிறகு அடுத்த வருஷம் நான் இருப்பேனா தெரியாது, அதனால் என்னட்டேருந்து ஹஜ்ஜுடைய அமலை படிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி அந்த 10வது வருஷம் ஹஜ்ஜி செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு. சூசாமா பல இடங்களில் சொல்லிட்டாங்க, நான் அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன்னு சொல்லி. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை நபி ஸல்லல்லாஹு யமன் நாட்டுக்கு அனுப்பக்கூடிய சமயத்தில் சொல்லி அனுப்புனாங்க, முஆதே நீங்கள் திரும்பி வரக்கூடிய சமயத்தில் என் கபரை கடந்து தான் வருவீங்கன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கும் சஹாபாக்களுக்கு. அதுக்கு மத்தியிலையும் போனாங்க. யாரும் சொல்லா நீங்கள் போன பிறகு போகிறேன்னு சொல்லலை. கொடுத்த அமானிதத்தை அல்லாஹ்வோட பாதையில் அனுப்பி வைக்கும் போது உங்கள் கூட மதீனாவில் இருந்து உங்கள் பின்னாடியே இருந்து இன்னும் நிறைய ஹதீஸில் படிச்சுட்டு நான் தீனெல்லாம் படிச்சு அதுக்கு பிறகு போகிறேன் யாசம் கூட நான் போக மாட்டேன்னு சொல்லி உட்காரலை, போயிட்டாங்க. நபி சொன்னாங்க, என் கபரை தான் கடந்து வருவீங்க. அழுதுகிட்டே போனாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு. கடைசி சந்திப்பு நபி ஸல்லல்லாஹு ஊர் எல்லை வரைக்கும் போய் நடந்தே போய் அனுப்பி வச்சு உபதேசம் செஞ்சுக்கிட்டே போயிட்டு கடைசியில் சொன்னாங்க, அடுத்த வருஷம் என் கபரை தான் கடந்து வரீங்க. எப்படி இருக்கும் சஹாபாக்கள். பல இடங்களில் சூசகமாக சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு. அந்த கடைசி வருஷம் நபி ஸல்லல்லாஹு ரமலானில் 20 நாள் இத்திகாஃப் இருந்தாங்க. கடந்த வருஷம் மக்கா வெற்றியில் அந்த ரமலானில் தான் மக்காவுடைய வெற்றி நடந்துச்சு. அப்போ இத்திகாஃப் இருக்கலை, அந்த ஒரு நியத்திலையும் கல்லா மாதிரி செஞ்சாங்க. 20 நாள் இத்திகாஃப் இருந்தாங்க. அந்த வருஷம் கடைசி வருஷம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல 2 தடவை குர்ஆனை பாடம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ரமலான்லையும் ஒரு தடவை அந்த வருஷம் இறங்கின வசனங்களையெல்லாம் ஓதி காட்டிடுவாங்க. அந்த கடைசி வருஷம் 2 தடவை பாடம் கொடுத்தாங்க ஜிப்ரீல் சாத்திர நபி ஸல்லல்லாஹு. எவ்வளோ கஷ்டமான உம்மத்துக்கு எவ்வளோ சிரமமான விஷயம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த முஸம்மில் முத்தஸிர் சூராவில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு இரவு அமல் யா ஐயுஹல் முஸம்மில். நபி ஸல்லல்லாஹு எங்கேயுமே அல்லாஹு தாலா பேர் சொல்லி கூப்பிடலன்னு சொல்லுவாங்க. எல்லா நபிமார்களையும் பேர் சொல்லி கூப்பிட்ருக்கான். யா மூசா, யா ஈசா, யா இப்ராஹிம், யா நூஹ், யா ஜக்கரியா, யா யஹ்யா, இப்படி நிறையா நபிமார்கள் பேர் சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே மட்டும் அல்லாஹு தாலா செல்ல பேர் வச்சு தான் கூப்பிடுவான். தாஹா, தாசீன், யாசீன், யா ஐயுஹன் நபி, யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸிர். இவ்வளோ அல்லாஹ்க்கு பாசமான நபியாக இருந்தால் அல்லாஹ் தாலா இவ்வளோ அழகழகான பேர்களை சொல்லி, இரவுல போர்வையை போத்துனா முஸம்மில் அரபியில், பகலில் போர்வையை போத்துனா முத்தஸிரா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை வாங்கி காய்ச்சலில் நடுங்கி போர்வையை போத்திக்கிட்டு படுத்துருக்குறாங்க. அல்லாஹ் செல்லமாக கூப்பிட்றான், போர்வையை போத்திருப்போரை எந்திரிங்க, குமில் லைல இல்லா கலீலன் நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நபி என்ன எந்திரிங்க, இரவெல்லாம் தொழுகையில் ஈடுபடுங்க. இரவு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஃபர்லாக்கியிருந்தான். இரவு தொழுகை ஃபர்லாக இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு. உம்மத்துக்கு சுன்னத். ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக். நபியை உங்களுக்கு உபரியாக இரவு தொழுகையை நாம் தஹஜ்ஜத்தை உங்கள் கடமையாக்கியிருக்கிறோம். எதுக்கான மறுமையில் எல்லா நபியோட உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். மக்காமே மஹமூத் என்று சொல்லி ஒரு பெரிய பதவியை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு வச்சிருக்கிறான். அது வேறு யாருக்கும் கிடையாது. அந்த பதவி உங்களுக்கு தர போதுமானவன் அல்லாஹ். அதுக்காக இரவுல அமல் செய்யுங்க.
அதனால தான் நபிசாச உம்மத்துக்கு சொன்னாங்க, பாங்குக்கு பிறகு யார் ஸலவாத்து சொல்லி பாங்கு துவா ஓதுவீங்களோ வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்காக சுபாரிஸ் செஞ்சு நான் சொர்க்கத்துக்கு கூட்டிப்பார், என் மேலே கடமைன்னு நாங்கள் நபிசாசலம். அந்த துவாவில் என்ன வருது? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சையதனா முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலா வபஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதா. எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நீ வாக்களித்த அந்த மக்காமே மஹ்மூத் என்ன அந்த புகழுக்குரிய அந்தஸ்தை, அந்த சிறப்பை அவங்களுக்கு கொடுத்துருவாயாக, வசீலாங்கிற அந்த உயர்ந்த பதவியை வழங்குவாயாகன்னு சொல்லி நாம் துவா செஞ்சு வந்தால் நபிசா சொல்கிறாங்க, அந்த பதவி நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்க தான் போகிறான். இன்றைக்கி ஓதுறதுனால தான் கொடுக்க போகிறாங்கிறது இல்லை, நீங்கள் ஓதாட்டி கிடைக்காதுங்கிறது இல்லை, அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். இதை யார் ஓதுவீங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அந்த சுபாரிசு கிடைக்கும். அந்த பதவியை வச்சு நபிசாஸ் என்ன செய்வாங்க, அல்லாஹ் இவர் விட்டுறல்லா பாவம், பாங்கு துவா ஓதி வந்தார், எனக்காக ரொம்ப துவா செஞ்ச மேலே ரொம்ப பாசமாக இருந்தான், விட்டுறல்லா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டமான நேரம் மஹ்ஷர் மைதானம். அல்லாட நபிசாசா சுபாரிசு கிடைக்கும். அல்லாட்ட கேட்கணும், நம்ம செஞ்ச அமலை மட்டும் வச்சு போவோன்னு நம்ப இல்லாது, அமலை செய்யணும், அல்லாவுடைய கிருபை மேலே தான் ஆதரவு வைக்கணும். இது போன்ற சின்ன சின்ன பாங்கு சொல்லும் போது அதுக்கு மரியாதை செய்து பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய துவா ஓதக்கூடிய அந்த வளமையை இந்த நியத்தோடு உறுதியாக செய்யக்கூடியவங்களாக ஆகணும். சின்ன துவா தான், 5 வேளை பாங்குக்கு கொஞ்சம் தியாகம் செஞ்சு பாங்கை கேட்குற முயற்சி செய்யணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய அமல் தொழுகை, பகலுடைய அமல் யா ஐயுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர். நபி எழுந்திருங்க, மக்களை எச்சரிக்கை செய்யுங்க, மறதியில் வாழ்கிறாங்க, அல்லாஹுக்கு இணை வைத்து கொண்டு கொடுத்த வாழ்க்கை வீணடித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எச்சரிக்கை செய்யுங்க, பெரிய வாழ்க்கை பின்னாடி இருக்குது, அங்கே போயிட்டா வர இயலாது, சொர்க்கத்திலே மௌத்து கிடையாது, நரகத்திலே மௌத்து கிடையாது. எச்சரிக்கை செய்யுங்க. வ ரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய அல்லாஹ் தான் பெரியவன்னு போய் சொல்லுங்க. அல்லாதான் யார் எந்த விஷயத்தில் ஈடுபடட்டும், ஏங்க இது பெருசு இல்லைங்க, இதை கொடுத்த அல்லாஹ் பெரியவன், வாங்க. கடையில் உட்கார்ந்துருக்கிறார், வாங்க சொல்லப்படுது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். யாருடைய உள்ளத்தில் ஈமானிய உணர்வு இருக்குமோ அவங்க அப்படியே போட்டு வந்துடுவாங்க. அதுதான் சஹாபா கிட்ட இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆனில் அவங்கள பாராட்டி சொல்கிறான். அவ்வளோ பிஸியான நேரமாக இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னா அப்படியே போட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஈமானிய உணர்வு இன்றைக்கி மங்கி போனதுனால பாங்கு சொன்னால் என்ன, எங்களுக்கு அல்லாலாம் பெருசு இல்லை, கல்லா தான் பெருசுன்னு உட்காந்துட்டியான் கடையில், கடையை போட்ட மனசு இல்லை. ரப்பக ஃபகப்பிர், அல்லாஹ் பெரியவன்ட்டு போய் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அதை சம்பூர்ணமாக நிறைவேற்றினான். இரவுடைய அமலின் மூலமாக பகலுடைய வேலையில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அதில் சக்தி இருக்குது, இரவு தொழுகையில் இருக்குது. இரவு தொழுகையின் மூலமாக பகலுடைய வேலையில் குறிப்பாக இந்த தீனுடைய உழைப்பில் அல்லாஹ் சக்தியை வச்சிருக்கிறான். இன்னலக்க ஃபின்னஹாரி சபஹன் தவீலா, நபியை உங்களுக்கு பகல் காலங்களில் நீண்ட நீச்சல் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். எங்கெங்க நீச்சல்? மக்கால் என்ன குளம் இருந்துச்சா, ஆறு ஓடுனுச்சா? பகலில் உங்களுக்கு நீண்ட நீச்சல் இருக்குது. அது என்ன நீண்ட நீச்சல்? மக்கள்ங்கிற கடலில் போய் நீங்கள் நீந்த வேண்டியது இருக்குது, மக்களை போய் அல்லாஹ் பக்கம் அழைக்கிறது, அல்லாஹ்வை அறிமுகம் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. சஹாபாக்கிறது அப்படியே நிறைவேற்றினாங்க. நபிசாசத்துக்கு தான் அல்லாஹ் சொன்னான், நபிசாசத்துலேயும் சஹாபாக்கு அதை படிச்சுக்கிட்டாங்க. சஹாபாக்களை பற்றி உளவாளிகள் போய் சொன்னாங்க, இவங்க எல்லா போர்லையும் வெற்றி அடைகிறதுக்கு காரணம் என்ன? முஸ்லீம்கள் சின்ன படையாக இருக்கிறாங்க, பெரிய ஆயுத பலம் இல்லை, படை பலம் இல்லை, ஒன்றும் இல்லை. இவங்க போய் வல்லரசுட்ட மோதுனா கூட வல்லரசு தோற்று போகுது, இவங்கள்ட்ட என்ன இருக்குது? சஹாபாக்களை பற்றி சொல்லப்பட்டது, அவங்க ருஹ்பானும் பில்லைல் ஒ ஃபுர்சானும் பின் நஹார், இரவு காலங்களில் இவர்கள் முசல்லாவில் பயணம் செய்கிறார்கள், துறவிகளாக இருக்கிறார்கள், பகல் காலங்களில் குதிரை வீரர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹுடைய பாதையில் அலைகிறாங்க. இதனால தான் இவங்களுக்கும் வானத்துக்கு இடையில் தொடர்பு இருக்குது, வானத்துலேருந்து உதவி வருது அவங்களுக்கும் போய் சொன்னாங்க. இன்றைக்கி இருக்குதா வானத்தில் தொடர்பு? இன்றைக்கி முஸ்லீம்கள் இரவில் என்ன செய்கிறாங்க, பகலில் என்ன செய்கிறாங்க? நெட்டு டவர் தான் போகுது, மேலே வரைக்கும் போயிட்டு அப்படியே எந்த நாட்டுக்கு எங்கே செய்தி போகணுமோ அது போகுது. இந்த அமல் போக மாட்டேங்குது மேலே. அமல்களை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனம் தான் இன்றைக்கி நெட்வொர்க். நம்முடைய அமலை நாசமாக்கி, நேரங்களை நாசமாக்கி, எல்லா ஹராமும் ஹலாலாக போச்சு. இன்றைக்கி ஆண்கள் பெண்களை பார்க்கலாம், பெண்கள் ஆண்களை பார்க்கலாம், பெண்கள் குரலை வெளியே கொண்டு வரலாம், பாட்டு இசை கட்சி எதெல்லாம் நபிசா சொன்னாங்களோ எல்லா வீடுகளையும் ஒழிக்கப்படுது. எந்த வீடுகளில் குர்ஆனுடைய சப்தங்கள் வந்ததோ இன்றைக்கி அந்த வீடுகளில் இசைக்கருவிகள் இசைக்கப்படுது, நமக்கே தெரியாது. இதெல்லாம் போய் ஹராமுன்னு சொல்லிட்டு இருந்தால் சரி வருவாங்க? எந்த காலத்தில் உட்காந்து எதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ரஹ்மத்துடைய மலக்கு இருக்க மாட்டாங்க வீட்டில், அதான் விஷயம்.
மௌத்துடைய நேரத்தில் ரஹமத்துடைய மலக்கு வரணும்னா அங்கே உருவப்படம் இருக்கக்கூடாது. அவ்வளோ உருவமும் உள்ளதானே நம்ம ஃபோனில் இருக்குது. அதில் குர்ஆன் ஓதுறது கூட நாம் எப்படி, அதுக்குள்ளே ஒழுக்கமே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு குர்ஆனையும் அதில் பார்ப்போம். குர்ஆனை மஸ்ஜிதில் மண்டிக்கிட்டு சஹாபாக்கள் எப்படி நபிசாஸ்திர சுஹபத், சஹாபின்னாலே நாங்கள் ஒருத்தர்கிட்ட போய் அவருடைய நேரமாக உட்காந்து மரியாதையோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கற்றுக் கொடுத்தாங்கன்னு அன்றைக்கி சொன்னோமா இல்லையா? மனித ரூபத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தீனை படிக்கணும்னா இப்படி தான் படிக்கணும், மஸ்ஜிதில் மண்டிக்கிட்டு உட்காந்து படிக்கணும். பெட்டில் படுத்திக்கிட்டே ஃபோனை பார்த்துக்கிட்டே இல்மு மசாயில் கூகுளில் போய் ஃபத்வா கேட்குறது. இன்றைக்கி என்னென்னமோ பேர் வந்துக்குது, எது கேட்டாலும் சொல்லுது. அது இல்லை பரக்கத்து இல்லை. அந்த இல்மில் 100 பிரகாசம் இருக்காது. எந்த இல்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எந்த முறையில் முஜாஹதாங்கிற தியாகத்தோடு கொடுக்கப்பட்டுச்சோ அதில் உள்ள பரக்கத்து கருவிகளில் கிடையாது. நீங்கள் மக்களுக்கு தாவத் கொடுக்குறா இருந்தாலும் போய் கொடுக்குற மாதிரி தாவத்து ஃபோனில் கிடையாது. இன்றைக்கி நம்முடைய அமலுடைய ரூஹையெல்லாம் நாசமாக்கக்கூடிய விஷயம் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதை விட்டு முழுவதுமாக தவிர்த்து கொள்ள முயற்சி செய்யணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த மாதிரி நிலைமை நீடித்தா இது ஆபத்தான இந்த கஷ்டம் தெரியும், இப்போ தெரியாது. அதனால் இந்த விஷயங்களை ரொம்ப பேணுதலாக இருக்கணும். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு போகக்கூடிய அந்த கட்டங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான நிலை. ஏன்னா அல்லாஹ் வந்து முடிவை வச்சு தான் அவங்களுடைய விஷயத்தை அல்லாஹ் முடிவு செய்கிறான். நல்லோருடைய முடிவு எப்படி இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் நல்லோர்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய முடிவு எப்படி வந்துச்சு? அவங்கள எதிர்த்து உங்களுடைய அபூ ஜஹல், அபூ லஹபுடைய முடிவு எப்படி? வரலாறை படித்து பாருங்கள். முடிவை வைத்தே விளங்கி கொள்ளலாம் நல்லவர்களுடைய முடிவு எப்படி, பாவிகளுடைய முடிவு எப்படி. எவ்வளோ கேவலமான முடிவு பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஜனாசாவுக்கு போயிட்டு வர்றாங்க. கடுமையான தலைவலி, வர்ற வழியிலேயே தலைவலி வந்துடுச்சு. அந்த தலைவலி தான் ஆரம்பம். 14 நாள் கஷ்டப்பட்டாங்க. 14 நாள் அந்த தலைவலினால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைமையிலேயும் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க, போனாங்க. ஆனால் தலையில் எப்போதும் இருக்க துணியை கட்டி வச்சுருந்தாங்க, தலைவலி தாங்க முடியாமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையாகுது. மஸ்ஜிதுக்கு வர்றது கூட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய 2 பேருடைய தோளில் கையை போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வருவாங்க. காலெல்லாம் கீழே இழுபட்டு கோடு போட்டுகிட்டே வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைப்பாங்க. ஆனால் கடைசி வாரம் அதுவும் வர முடியலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு மஸ்ஜிதில் போய் தொழுறதுக்கு ஆசைப்படுவாங்க, முடியாது, மயக்கம் வந்துடும். மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் யார் வீட்டில் தங்குறது? ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மனைவி வீட்டில் தங்குவாங்க. ஐநகதன் நாளைக்கு நான் யார் வீட்டில், நாளைக்கு நான். அந்த நிலையிலையும் நீதமாக நடக்க பார்க்குறாங்க. நான் இஷ்டப்பட்ட இடத்துல இருக்கணும், எல்லா மனைவியோட ஒத்துழைப்பு ஏதாச்சும். அப்போ மனைவிமார்கள் எல்லாரும் விளங்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தன் வீட்டில் இருக்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி. அதனால் எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, ஆயிஷா தன் வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லி. நாங்கள் அங்கே வந்து பார்த்துக்கிறோம். ஏன்னா அவங்க தான் சின்ன வயசு, ஹிதுமை செய்வாங்க, கவனிப்பாங்கன்னு சொல்லி எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா தன் வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்தை பார்த்துட்டு சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்திலேயே ஊதி அவங்க கையாலேயே தடை விடுறாங்க உடம்பை. நம்ம கையை விட நபிட கை எவ்வளோ உயர்ந்தது, தடை விடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு வரும்போதெல்லாம் தொழுகையை பற்றி கேட்குறாங்க. அஸ்ஸலா தொழுகை என்னாச்சு? தொழுதுட்டாங்களா மக்கள்? கடைசியாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தொழு வச்சாங்க. அது பிறகு போக முடியல மஸ்ஜிதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மக்கள் வந்துட்டாங்களா? எல்லாம் எதிர்பார்த்துட்டாங்க, யாரை சொல்ல உங்களுக்காண்டிய. சரி எடுங்க, ஒரு தண்ணி எடுங்க, எப்படியாவது அந்த சூட்டை தனித்து பள்ளி போகலாம் முயற்சி செய்கிறாங்க. பெரிய வாளி மாதிரி உள்ளதில் உட்கார வச்சு தண்ணி ஊற்ற முயற்சி செய்ய பார்க்குறாங்க, முடியலை. திருப்பி மயக்கம் வருது. அபூபக்கரை தன்னை தொழுவிக்க சொல்லுங்கன்ட்டாங்க. கடைசி புதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு போக முடியாமல் போனது. அதுலேருந்து புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு மஸ்ஜிதில் தொழு வைப்பாங்க. பிறகு கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் தெளிவாகுது, கொஞ்சம் நோய் குறையிற மாதிரி இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வீட்டை வெளியானோடனே சஹாபாக்கு சந்தோஷப்பட்டாங்க. தொழுதுட்டுருக்க நிலையில் ரசூல்லா வந்துட்டாங்க. அபூபக்கர் தான் அப்படியே பின்னாடி போனாங்க தொழுகையிலேயே, ரசூல்லாவை இமாமத் செய்ய வைக்கலான்னு. நபி ஸல்லல்லாஹு அப்படியே நிற்க சொன்னாங்க, போவானா. அவங்க பக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி உட்காடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி தொழு வைக்கிறாங்க. அபூபக்கர் தானே சத்தமாக எடுத்துக்கிடுவாங்க தக்பீரை. இப்படி தொழுவ முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டத்தை என்ன செஞ்சாங்கன்னா,
இதுக்கு இந்த நோய் ஆரம்பத்திலேயே செஞ்சாங்க. மெம்பரில் உட்காந்து லுஹர் தொழுகைக்கு முன்னாடி சொன்னாங்க, நான் யாருக்காவது ஏதாவது நான் அடிச்சிருந்தா, ஏதாவது நான் செஞ்சுருந்தேன்னா இப்போ என்கிட்ட பழி வாங்கிக்கிடுங்கன்றாங்க. யாருங்க? அல்லாஹ்வோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கா கஷ்டம் கொடுத்துருப்பாங்களா? நான் யாரையாவது அடிச்சிருந்தா, யாரையாவது கிள்ளி இருந்தா, நான் யாருக்காவது அநியாயம் பண்ணியிருந்தா, வேறு ஏதாவது நான் கொடுக்க வேண்டியது இருந்தால் என்கிட்ட இப்போயே கேட்டுக்கிடுங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அழுகுறாங்க. பிறகு தொழுவு நேரம் வந்துச்சு. தொழுத பிறகு திருப்பி உட்காந்து கேட்குறாங்க. அப்போ ஒரு சஹாபி இருந்துச்சு, ரொம்ப கேட்குறாங்கன்னு சொல்லி, ஆசை எங்களுக்கு ஒரு 3 தீனார் என்கிட்ட கடன் வாங்கினீங்க, அதை மட்டும் ஃபதுல் இப்னு அப்பாஸ்கிட்ட சொல்லி கொடுத்துருப்பா அப்படின்னாங்க. வேறு எந்த கடனும் இல்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹு தாலா இந்த யூத நசாராக்களை சபிப்பானாக. இவங்க தங்கள் நபிமாருடைய வணக்கஸ்தலங்களை, கபறுகளை வணக்கஸ்தலங்களாக ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் அவங்கள சபிப்பானாக. எந்த நபிமார்கள் அல்லாஹ் வணங்குறதுக்காக அறிமுகம் செய்ய வந்தாங்களோ அந்த நபிமாருடைய கபரையே வணங்கும் இடமாக ஆக்கிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, என்னுடைய கபரை வணங்கும் இடமாக ஆக்கிறாதீங்க. எனக்கு சலாம் சொல்லலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி அவங்கள நாங்கள் வாழணும் துவா செய்யலாமே தவிர அவங்கள போய் அவங்கள வணங்கிறாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை ரொம்ப கடுமையாக அந்த நேரத்துலையும், அந்த கஷ்டமான நேரத்துலையும் அதை தான் பயந்தாங்க. என் உம்மத்து திசை திரும்பிடக்கூடாது, ஷிர்கில் போய் விழுந்துடக்கூடாது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிழமைக்கு பிறகு வர முடியலை, வீட்டிலே இருந்துடுறாங்க. வீட்டிலே இருக்கிறாங்க. நினைவு வரும்போதெல்லாம் அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுக. பெண்கள் விஷயத்தில் இரக்கமாக நடந்து கொள்ளுங்க, அடிமைகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்க, இதையே சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி நேரத்தில் தங்களோடு இருந்த அடிமைகள் எல்லாம் உரிமையிடுறாங்க. தங்கள்கிட்ட இருந்த சில காசு பணங்கள், சில தீனார்கள் இருந்துச்சு, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா செய்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு தங்கள்கிட்ட இருந்த ஆயுதங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு பொதுவாக கொடுத்துட்றாங்க. கடைசி நாள் ஃபஜ்ருடைய தொழுகிற நேரம், திங்கக்கிழமை ரபியுல் மாதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வீட்டில் உள்ள ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. அதாவது இப்படி திறந்தோன்னு சொன்னால் இப்படி தெரியும் மஸ்ஜிது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இப்படி எடுத்தாப்புல கிபிலா பக்கம் இருக்கும். அப்போ தொழுகையில் இருந்த எல்லாருக்கும் சந்தோஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க, வரப்போகிறாங்கன்னு ஆசையோடு இருக்கிறாங்க. தொழுகையிலே ஒரு குழப்பம் வந்துருச்சு சஹாபாக்களுக்கு. சந்தோஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டு அப்படியே கதவு மூடினாங்க. அதோட உம்மத்தை தொழுகையில் தான் கடைசியாக பார்த்தாங்க. அதுக்கு பிறகு பார்க்க முடியலை. அந்த அன்னைக்கு காலையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. அதில் கூப்பிட விட்டாங்கன்னு சொல்லப்படுது. வந்து பார்த்து ரசூலுல்லாஹ் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு, வா கர்பா, என் வாப்பாக்கு வந்த கஷ்டமே, யா அபத்தா, என் வாப்பாக்கு வந்த கஷ்டமேன்னு சொல்லி அழுகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு காதில் சில விஷயம் பேசுகிறாங்க, அவங்க சிரிக்கிறாங்க. திருப்பி கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஃபாத்திமா தானே அழுகுறாங்க. அப்போதைக்கு யாரும் அதை கேட்டுக்கொள்ளலை. பின்னாடி கேட்கப்பட்ட நேரத்தில் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் என்கிட்ட சொன்னாங்க, ஃபாத்திமா நீ நான் இது எனக்கு இந்த மௌத்துடைய நோயின்னு நினைக்கிறேன், நான் அநேகமாக எனக்கு மௌத்து தான் சொன்னாங்க. இதை நான் அழுதுட்டேன். திருப்பி கூப்பிட்டு சொன்னாங்க, குடும்பத்திலே நீ தான் முதல்ல என்கிட்ட சேருவா, முதல்ல நீ தான் என்னட்ட சேருவாம்மா. நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் அல்ல உன்னை தலைவியாக ஆக்க போகிறான்னு சொன்னோன்னே சிரித்தேன், நான் சந்தோஷப்பட்டேன்னு பின்னாடி சொல்லி காட்டினாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் நெருங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் அவங்க மடியில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலோட கஷ்டத்தை பார்த்துட்டு அணைச்சி கொள்கிறாங்க. நெஞ்சோடு அணைச்சி ரசூலுல்லாஹ்க்கு ஊதி தடவிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பக்கத்தில் தண்ணி இருக்குது ஒரு பாத்திரத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தை கையை விடுறதும் முகத்தில் தடவுறதும் அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அலா இன்னலில் மௌத்தி சக்கராத் அப்படின்னு. யாருக்காவது சொல்ல முடியுமா? மௌத்தை பற்றி உம்மத்துக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, அனுபவத்தில் சொல்லிட்டு போனாங்க. மௌத்துக்குன்னு சில வேதனைகள் இருக்குது, மௌத்துக்குன்னு சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுதுன்னு சொன்னாங்க. விளங்கிட்டாங்க இது சக்கராத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் வீட்டுக்குள்ளே வர்றாரு. வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அந்த அப்துர் ரஹ்மானையே பார்க்குறாங்க. ஆயிஷா நான் புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்துர் ரஹ்மானோட கையில் இருக்கக்கூடிய மிஸ்வாக்கை பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்ய ஆசைப்பட்றாங்களோன்னு சொல்லிட்டு, யார் சொல்ல மிஸ்வாக் செய்ய ஆசைப்படுறீங்களான்னு கேட்டேன். ஆமாண்டாங்க, சைகினே செஞ்சாங்க. நான் உடனே என் தம்பி அப்துர் ரஹ்மான் மிஸ்வாக்கை வாங்கி நான் என்ன செஞ்சேன், அதை மிருதுவாக்கி என் வாயால் கடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விளக்கி விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அமல் மிஸ்வாக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் மிஸ்வாக் செய்வாங்க. வீட்டுக்குள்ளே வந்தாலும், தொழுகை ஆரம்பித்தாலும், ஒழுவ ஆரம்பித்தாலும், குர்ஆன் ஓத ஆரம்பித்தா மிஸ்வாக் செஞ்சுட்டு செய்கிறது நபியினுடைய சுன்னத். அது கடைசி அமல் அதை தான் செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா தான் சந்தோஷப்படுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானது என்னுடைய வீட்டில், என்னுடைய மடியில், கடைசியாக என்னுடைய எச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சியோட கலந்துச்சு. எவ்வளோ அந்யோன்யமாக இருந்திருக்கிறாங்க கணவன் மனைவி, இவ்வளோ மடியில் வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருந்தாங்க.
கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கையை உயர்த்துறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஏதோ வாயில் முனக்கல் எனக்கு கேட்குது. நான் காதை கிட்ட கொண்டு போய் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இந்த வார்த்தையை சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களோட, சித்தீக்கீன்களோட, சுஹதாக்களோட, நல்லவர்களோட நாளைக்கு இருக்கணும்னு அந்த ஆயத்தை ஓதுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோட அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, அல்லாஹ் மேலே இறக்கங்காட்டு, அல்லாஹ்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அல்லாஹும்ம அல்ஹக்னி பிர் ரஃபீகில் அலா, உயர்ந்த நண்பனாகி அல்லாஹோட என்னை சேர்த்துரு, அல்லாஹ் உன்னோட என்னை சேர்த்துக்கோ அல்லாஹுமர். இதுதான் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு சொன்னது. அல்ஹக்னி பிர் ரஃபீகில் அலா, அல்லாஹும்மர் ரஃபீகல் அலான்னு சொன்னதும் கையை கீழே போட்டான். அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்தில் உதயமான அந்த முழு நிலா, முழுமதி, அந்த நிலா அன்று மறைகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, இந்த மதீனாவில் ஏற்பட்ட அந்த சந்தோஷமான காட்சியை நான் பார்த்தேன். உலகம் அந்த மாதிரி சந்தோஷத்தை பார்த்துருக்காது. எந்த தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே உதயமானார்களோ, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களோ, அந்த நாள் ஏற்பட்ட சந்தோஷத்தை போல, பிரகாசத்தை போல இந்த உலகம் பார்த்துருக்காது. என்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உலகத்தை விட்டு மறைந்தாங்களோ, அன்றைக்கு ஏற்பட்ட இருளை போன்ற ஒரு இருளை உலகம் பார்த்துருக்காது. முழு மதீனா சோகம், அழுகை. கண்ணிமிக்க அல்லாஹ்வினுடைய ஆகிய அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இந்த நேரத்தில் என்ன முடிவு செய்கிறது தெரியல. மக்கள் எல்லாம் தெரிஞ்சு வர்றாங்க போகிறாங்க. அது உமர் ரலியல்லாஹு இந்த செய்தி கேள்விப்பட்டு என்ன சொல்கிறாங்க, யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அவரை கொலை செஞ்சிருவேன்னு சொல்கிறாங்க. யாருக்காவது தைரியமாக மௌத்தாமல் இருந்தால் நல்லது தான். சரி, வேறு என்ன தான் ஆயிடுச்சு. உமர் சொன்னாங்க, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை வாங்குறதுக்காக சில காலம் அல்லாஹ்ட்ட போயிட்டு வந்தாங்களோ, அது மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க, வருவாங்கன்னு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன முடிவு செய்கிறது? மௌத்து இப்படி சொல்கிறாங்க, இவர் இப்படி சொல்கிறாங்களே, ஒரு வகையான தடுமாற்றம். இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வெளியில் இருந்தாங்க, சுன்ஹுங்கிற தூரமான பகுதியில் இருந்தாங்க. அங்கேருந்து வர்றாங்க, செய்தியை கேள்விப்பட்டு நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புனிதமான உடல் மூடப்பட்டிருந்த அந்த உடலை என்ன செய்கிறாங்க, அகற்றி முகத்தை பார்க்குறாங்க. பார்த்ததுமே என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் முத்தமிடுறாங்க, நெத்தியை கட்டி பிடிச்சி மோந்து கொண்டு சொல்கிறாங்க, பி அபி அன்த வ உம்மி லா யஜ்மஉல்லாஹு அலைக்க மௌத்ததைன் அம்மல் மௌத்தா அல்லதி குதிபத் அலைக்க ஃபகத் மித்தஹா. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 2 மௌத்தை தரமாட்டான். ஒரு மௌத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க, இதுக்கு பிறகு மௌத்து உங்களுக்கு கிடையாது. இன்னும் புகழ்ந்தாங்க, எவ்வளோ பிரகாசமான முகம், ஹயாத்தோடையும் இவ்வளோ அழகாக இருந்தீங்க, மரணத்திலேயும் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களேன்னு சொல்லி புகழ்ந்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மௌத்தை உறுதி செஞ்சுட்டு வெளியே வர்றாங்க. எல்லாரும் தடுமாறி நிற்கிற நேரத்தில் அபூபக்கர் தன் மெம்பர்கிட்ட போய் உட்காந்து எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எல்லாம் ஓடி வந்துட்டாங்க மெம்பர்கிட்ட. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பேசிக்கிட்டு லாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உமரே இங்கே வாங்க, போதும் பேசுனது, உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, இதுவரைக்கும் யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்குனீர்களோ அவர்களெல்லாம் விளங்கி கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிவிட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்கள் விளங்கி கொள்ளுங்கள், அல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் உயிரோடு இருப்பான், அவன் மரணிக்கவே மாட்டான். அல்லாஹ்வை வணங்குபவர்கள் வணங்கி கொண்டே இருங்க, அவன் மௌத்தாக மாட்டான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவங்க மௌத்தாகிட்டாலோ, அவங்க ஷஹீதாக்கப்பட்டு விட்டாலோ நீங்கள் மதம் மாறி விடுவீர்களான்னு அல்லாஹ் ஒரு ஆயத்தில் கேட்குறான். அப்போ இம்மா தவு குத்திலன் கலபுத்தும் அலா ஆகாபிக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டாலோ, கொல்லப்பட்டு விட்டாலோ, ஷஹீதாக்கப்பட்டு விட்டாலோ நீங்கள் மதம் மாறி வேறு மதத்துக்கு போயிடுவீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குற ஆயத்தை அங்கே ஓதன தான் பல சஹாபாக்கள் இப்படி ஒரு ஆயத்து இருக்கிறதே நினைவுக்கு வந்ததான். அப்போ தான் எல்லாரும் முடிவில் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிட்டாங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, அதுக்கு பிறகு அவங்க அடக்கிற விஷயமாக குளிப்பாட்டுற விஷயம் 3 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசா போல் மற்றவங்க ஜனாசா கிடையாது. அது தனி சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹயாத்திலையும் மௌத்திலையும் விசேஷமான சில சட்டங்கள். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் வச்சு அவங்களுக்கு குளிப்பாட்டப்படுது. அவங்க உடுத்தின ஆடையோடையே ஆடையை கலட்டி குளிப்பாட்டலை. அது மாதிரி அவங்களுக்கு எங்கே நபிமார்கள் இறந்து போவாங்களோ அங்கே தான் அடக்கணும். அதுலேயும் இஃப்திலா கருத்து வேறுபாடு வந்துச்சு, எங்கே அடக்கிறதுன்னு சொல்லி அபூபக்கர் தான் முடிவு செஞ்சாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நபிமார்கள் எங்கே அவங்க உயிர் வாங்கப்படுதோ அங்கே தான் அவங்க அடக்கப்படணும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டிலே தான் அவங்க அடக்கம் செய்யப்படுறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜனாசாவுக்காக யாரும் தொலை வைக்கலை.
நபிக்கு இமாமத் செய்கிறதுக்கு யாருக்கு தகுதி இல்லை. அதனால் என்னென்னா ஒவ்வொரு கூட்டமாக 10 பேராக வீட்டு நபிசாசம் குடும்பத்தார்கள், அப்புறம் முஹாஜிர்கள், அப்புறம் அன்சார்கள், அதுக்கு பிறகு சிறுவர்கள், பெண்கள், இப்படியாக 10 பேராக போய் தனித்தனியாக ஜனாசா தொழுக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே போய் தொழுவப்பட்டுச்சு. இப்படியாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இரவுல நடு நிசில மொம்மட்டி சத்தங்கள் கேட்டதை வைத்து தான் விளங்கி கொண்டோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி அடக்கிட்டு வரும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு சஹாபிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே மண்ணள்ளி போடுறதுக்குன்னு சொல்லி. அந்த வேதனை தாங்க முடியாமல் ஃபாத்திமா ரலியல்லாஹு தான் இப்படி கேட்குறாங்க. இப்படியாக சோகம் கவ்விய நிலையில் அந்த மதீனா முனவ்வரா மட்டுமில்லை, எங்கெல்லாம் முஸ்லீம்கள் போயிருந்தாங்களே எல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஜனாசா தொழுதாங்க, துஆ செஞ்சாங்க. ஆக இப்படியாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் இந்த உம்மத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அழகான ஒரு நிலையில் மௌத்தானாங்க. இதுதான் ஆசைப்படுறோம் எல்லாரும். அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய விஷயம் நல்ல முடிவு தான் நமக்கு அசல். அதுக்கு தான் இன்றைக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விஷயங்களை இதெல்லாம் சொல்லி காட்டி இதை மனசில் வச்சு நம்ம அமல் செய்யணுங்கிறதுக்காக ஒரு கடைசியாக அல்லாஹ் கேட்டான், இவங்க இவ்வளோ விஷயம் நான் சொல்கிறேன், ஃபபி ஐய ஹதீஸின் பஅதஹு யுமினூன், இதுக்கு பிறகு எதை சொன்னால் தான் நீங்கள் நம்புவீங்கன்னு அல்லாஹ் கேட்குறான். ஒரு கடைசி சூறாவில் பல விஷயங்களை சொல்லி மறுமை நாளை பொய்ப்பிப்பவர்களுக்கு கேடுதான் அப்படிங்கிற விஷயம் திரும்ப திரும்ப வந்துச்சு. கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், இதுக்கு பிறகு எதை சொன்னாதான் இவங்க நம்புவாங்க. இப்போ நம்ம அந்த நேரத்தில் நினைக்கணும், அல்லாஹ் நாங்கள் உடனே நம்புகிறோம்ல, எதையுமே நாங்கள் நிராகரிக்கலை, எதையுமே நாங்கள் மறுக்கலை, அல்லாஹ் நீ தந்ததும் உண்மை தான், நீ தரப்போகிறதும் சத்தியமானதுதான்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அழகான பதில்களை சொல்லணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பிய முறையில் வாழ்ந்து கடைசி நிலைமை ஈமானோட கலிமாவோட சிரித்த நிலையில் மௌத்தை நசீபாக்குவானாக. கேவலமான கை சேதத்துக்குரிய மௌத்தை விட்டு உங்கள் உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.